இன்றைக்கி பாருங்கள் பட்டாணி சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டாணியை வந்து நைட்டே ஊற வச்சு குக்கரில் உப்பு பெருங்காயம் சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கடாயை வச்சுட்டு கடாயில் வந்து எண்ணெயை சேர்த்துக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பாருங்கள் பச்சை பூண்டு ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை எடுத்து இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா சுண்டல் எடுத்து அதை கொட்டணும். பாருங்கள் சுவையான சுண்டல் ரெடி ஆகிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம அப்படியே எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துடலாம். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப சிம்பிள் தாங்க. சமையல் வந்து ரொம்ப ஈஸி. அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சால் எல்லாமே ஈஸியாக தான் தெரியும். உடலில் ஆரோக்கியம் நம்ம சமைக்கிற உணவை பொறுத்து தான் இருக்குது. அதனால் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சமையல் ஈஸியாக வந்துடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.